பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 7. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, இங்கே திராட்சரசம் குறையப்பட்டு விட்டது, திராட்சரசம் காலியாக போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும். தயாரிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஏசு சொல்கிறார், நீங்கள் கற்சாடிகளை சுத்தப்படுத்துங்கள், அதில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்னார். திராட்சைதம் செய்வதற்கு திராட்சை பழங்கள் வேண்டும், சர்க்கரை வேண்டும், பாத்திரம் வேண்டும், அதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும், இதெல்லாம் தேவைப்படுகிறது. ஆனால் இங்கே ஒரே ஒரு பொருளை கொண்டு ஒரே ஒரு பொருளை தான் நிரப்புகிறாங்க. கற்சாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள், இதுதான் நடக்குது இங்கே. எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்குது. திராட்சை பழம் காணும், சர்க்கரை இல்லை, எப்படி இதை இவர் செய்ய போகிறாரோ என்று சொல்லி எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டு இருந்தார்கள். வேலைக்காரர்களோ தண்ணீர் நிறைய நிரப்பினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய நிரப்பினார்கள், தண்ணீர் நிறைய நிரப்பினார்கள். ஒருவேளை சுத்தமாக்கப்பட்டவுடன் நிரப்பப்பட்டது. இந்த வார்த்தை நான் சொல்கிற பொழுது, சுத்தமாக்கப்படுவது என்பது இருதயம் சுத்தமாக்கப்படுகிறது, இருதயம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஒரு மனுஷனுக்குள்ளே ஒருவேளை ஒரு பிசாசு இருக்குன்னு சொன்னால், அந்த பிசாசு வெளியேறுவதற்கு நாம் ஜெபிக்கிறோம், பிசாசு வெளியேறி விடுகிறது. ஆனால் பிசாசு வெளியேறிய பிறகு, அந்த பிசாசு போன பிறகு என்ன செய்யுமா, வெளியிலே சென்று நாம் வெளியே வந்த வீடு ஜோடிக்கப்பட்டு அழகாக இருக்குது, காலியாக இருக்குது, ஆகவே மீண்டுமாய் போகலாம் என்று சொல்லி 7 பிசாசுகளை கொண்டு வந்து உள்ளே வச்சிருமா. இதுதான் பிசாசோட தந்திரமான காரியம். ஆனால் பிசாசு வெளியேறின உடனே அதில் தேவனுடைய வார்த்தையை நிரப்பிட்டோம் என்று சொன்னால், அங்கே மீண்டும் பிசாசு அல்லது சாத்தான் வர முடியாது, அசுத்தாய் வர முடியாது. தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே அசுத்தாவைக்கு வேலை இல்லை. ஆகவே இங்கே தண்ணீர் நிரப்பப்படுகிறது. தண்ணீர் என்பது கர்த்தருடைய வார்த்தை குறிக்கிறது. சமுத்திரம் ஜலத்தினால் இணைந்திருக்கிறது போல இந்த பூமியானது கர்த்தரை அறிகிற அறிவினால் இணைந்திருக்கட்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகவே கர்த்தரை அறிகிற அறிவு தேவனுடைய வார்த்தை, அது தண்ணீரை குறிக்கிறது. தண்ணீரானது நிரப்பப்பட வேண்டும் என்பது இயேசுனுடைய கட்டளை. சீஷர்களது அங்குள்ள வேலைக்காரங்க செஞ்சாங்க. அது வசனத்தை காட்டுகிறது. வசனம் என்பது இருதயத்தில் நிறைய நிரப்பட வேண்டும். நிறைய வசனம் மனசில் இருக்கணும், நிறைய நிரப்பப்படணும். அப்படி நிரப்படுகிற பொழுது தான் நம்முடைய அந்த இருதயமானது நிரப்படுகிற பொழுது அது வேலை செய்ய ஆரம்பிக்கும், அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். இருதயம் வசனத்தான் நின்றிருக்கிற பொழுது வாயிலிருந்து வருகிற வார்த்தை விசுவாசமாக வரும், வாயிலிருந்து வருகிற வார்த்தை பாசிட்டிவாக வரும், வாயிலிருந்து வருகிற வார்த்தை சரியானதாக வரும், வாயிலிருந்து வருகிற வார்த்தை தேவனுக்கு பிரியமானதாக வரும் என்று சொல்லி பார்க்கும். ஆகவே வருகிற வார்த்தை மிக முக்கியம். அந்த வார்த்தை இருதயத்தை நிரப்பட வேண்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில், விசுவாசியோட வாழ்க்கையில் இருப்பது என்ன என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை நிரம்பியிருக்க வேண்டும். அப்படி நிரம்பியிருக்கிற பொழுது மாத்திரமே அந்த இருதயத்துக்குள்ளே தேவன் கிரியை செய்ய முடியும். காரணம், தேவனும் அவருடைய வார்த்தையும் பிரிந்திருக்கவே முடியாது. தேவனையும் அவருடைய வார்த்தையும் பிரிக்க முடியாது. இயேசுவையும் பிதாவையும் பிரிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிற பொழுது ஒரு விசுவாசியையும் தேவனுடைய வார்த்தையும் ஒரு நாளும் பிரிக்க முடியாது. ஆகவே தான் இருதயம் நிரப்பப்பட வேண்டும் வசனத்தால். நிறைய நிரப்பினார்கள், அது அதோட முக்கியம். ஏதோ நமக்கு பிடிச்ச வசனத்தை ஒன்றுன்னு மட்டும் வாசிட்டு போகிறது கிடையாது. எல்லா வசனங்களையும், அநேக வசனங்களை வாசிக்கணும், அநேக வசனங்களை தியானிக்கணும், அநேக வசனங்களை ஏற்றுக்கொள்ளணும், அநேக வசனங்களை தியானித்து அதை அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார் என்ற விசுவாசம், நம்பிக்கை நமக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் இங்கே நிறைய நிரப்பினார். வேத வசனத்தை நிறைய இருதயத்தை நிரப்பணும். இருதயத்தில் நிறைய வசனங்கள் நிரப்பப்படணும். நிறைய வசனம் இருதயத்தில் இறக்கணும். நிறைய வசனம் இருதயத்தில் ஆளுகை செய்யணும், ஆட்கொள்ளணும். அப்படி இருக்கிற பொழுது தான் இருதயம் நிறைவு வாய் பேசும், வசனத்தை பேசும், விசுவாசத்தை பேசும். அது அப்படியே தேவன் நடத்தி முடிப்பார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இருதயத்தை சுத்திகரிப்பது என்பது முக்கியம். இன்னும் முக்கியம், இருதயத்தை வசனத்தால் நிரப்படுவது அதை விட முக்கியமாக இருக்கிறது. ஆகவே இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவோம், இருதயத்தை சுத்தப்படுத்துவோம், அதே நேரத்தில் இருதயத்தை வசனத்தால் நிரப்புவோம். தேவன் நம்மையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்கப்படுவது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே வேளையில் எங்கள் இருதயத்தில் தேவன வசனத்தால் நிரப்பப்பட ஆண்டு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய கதவுகளும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட். பிரைஸ்